ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். பிரியாணின்னு சொல்லிட்டாலே போதும், டெம்ப்டாயி சாப்பிட்ற ஆள் நெறைய பேர் இருக்காங்க. பிரியாணினாலே ஜீரக சம்பா அரிசியில பண்ணா தாங்க செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இன்னைக்கு என் அம்மோட ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி தாங்க பண்ண போறோம். வாங்க பண்ணலாமா? இன்னைக்கு பிரியாணிக்கு ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் படியில 1 1/2 படி எடுத்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட்டு குமுக்கா 1 படி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 படி போட்டிருக்கேன். மொத்தம் 1 1/2 படி. படியில் அளக்கும்போது நம்ம தண்ணி அளவு கொஞ்சம் மாறும் இல்லையா? அதனால் இந்த அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். இப்போ அரிசி நல்லா களைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. நான் எந்த பாத்திரத்தில் அரிசி அளந்தனோ அதே பாத்திரத்தில் தான் தண்ணி அளவு எடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் பாத்திரத்தில் அரிசி கொட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குங்க. 30 பட்டை, ஒரு 7 ஏலக்காய், ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. இதை 3யும் நல்லா நைஸாக பவுடராக நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் வச்சுக்கிறேன். அது 300 கிராம் கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4, 5 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. பிரியாணி இலை, 4, 5 புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க நீளமாக. இதையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணுன்ட்டு இல்லை, வதங்கினாலே போதும். பிரியாணி செய்யும்போது ஒரு சீக்ரெட் சொல்லவா? ஒரே ஒரு வெத்தலை எடுத்து 2 3 கிள்ளி போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இது ஏன் வெத்தலை போடுறோன்னா, நீங்கள் எவ்வளோ தான் பிரியாணி சாப்பிட்டாலும் நெஞ்சு கறிக்காதுங்க. அதனால் அந்த வெத்தலை போடுறது எனக்கு ஒரு பிரியாணி மாஸ்டர் சொன்னார். அதனால் நாங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா 1க்கு 2 அரைச்சி போட்டு அதே வதக்கிக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பவுட்ரு மாதிரி நுணுக்கி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா? அது இந்த பட்டைத்தூள் கலர் தாங்க. நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கொழுப்பு போட்டு செய்யுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பெரிய தக்காளியாக பழுத்ததாக ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா தக்காளி கரையிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லாவே கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ புதினாவும் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் 1 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவே எடுத்துருக்குறேங்க. எப்போவுமே புதினா கம்மியாக போடுங்க, இல்லாட்டி புதினா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்துக்கிறேங்க. நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் ஒன்று சேர பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி மேலே அந்த எண்ணெய் பிரியணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்னா, எதை எப்போ போடணும் நல்லா வதக்குறதாங்க ரொம்பவே முக்கியம். இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். நான் 2 லெமன் எடுத்துருக்கிறேன். 1 1/2 கிலோ அரிசிக்கு நான் 1 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிறேன். நான் மட்டன் வந்து எப்பயுமே ஒரு 8 சவுண்டு போட்டு வேக வைப்பேன். ஆனால் இன்றைக்கி பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 சவுண்டு தான் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த கிரேவியில் மட்டனை வதக்க மட்டன் வெந்துடும். இந்த மட்டனை போட்டு உடையாமல் ஒரு 20 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த கிரேவிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சூப்பராக வதக்கியாச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு வதக்கியிருக்கேன்னு. நான் இந்த பாத்திரத்தை அரிசி எடுத்தேன். எனக்கு அரிசி வரும்பு வரை இருந்துச்சு. மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி 1 ஊற்றிட்டேன். திருப்பி இன்னொன்று ஊற்றிக்கிறாங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இப்போ அரிசியை போட்டுக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப பேர் சின்ன வெங்காயம் போடவே மாட்டாங்க, பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க. சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். என்னதான் வெங்காயத்தை அரைச்சி போட்டு வதக்கினாலும் அந்த வெங்காயத்தோட சதப்பாக அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால பிரியாணியில் போடும்போது பிரியாணி ரொம்ப ட்ரை ஆக்க விடாது, சாப்பிடவும் சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் எப்போ பிரியாணி செஞ்சாலும் மறக்காமல் சின்ன வெங்காயத்தை போட்டு செய்யுங்க. அப்போ தான் பிரியாணியை ரொம்ப ட்ரை ஆக்க விடாது. பிரியாணி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ இதை நல்லா கலரி விடலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். இப்போ தம் போடும்போது இந்த அரிசி வெந்து வேகாமல் தான் இருக்கணும், அதாவது அரைவேக்காடாக இருக்கணும். எனக்கு இப்படி சாப்பிட ரொம்பவே பிடிக்குங்க. அதனால் நான் ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு பிரியாணியில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு இப்போ அடி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கீழேயும் நெய் போகும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் தம் போட வந்து ஒரு பெரிய வாழை இலையை கழுவி எடுத்துக்கிறேன். அது பிரியாணியில் மேலே போட்டுக்கோங்க. இப்போ 2 தொட்டாங்குச்சி கேஸில் வச்சு நல்லா நெருப்பு முட்டிக்கிறாங்க. இப்போ இந்த பிரியாணிக்குள்ளே அந்த தொட்டாங்குச்சி அப்படியே வச்சுலாம் நெருப்போட கொஞ்சம் ஊதி விட்டிங்கன்னா அந்த கனல் மட்டும் நல்லா கணக்கணன்னு இருக்கும். அப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி தம் போடும்போது நம்ம விறகடுப்பில் செஞ்ச மாதிரியும் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல பொலப்பலோட என்னோட அம்மா ஸ்டைலில் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. அப்படின்னாங்க தலைவாழை இலையை போட்டு நல்லா சுட சுட இந்த பிரியாணியை வச்சு சாப்பிட்டா இதோட டேஸ்ட் அப்படி இருந்துச்சுங்க.
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.